இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே கூடவே வரும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நடந்த 10ஆம் வகுப்பு சயின்ஸ் அறிவியல் தேர்வு கொஞ்சம் எளிதாகவும் கொஞ்சம் உள்ளே இருந்தும் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி மாணவர் தரப்பில் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாம் சோசியலுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் கொடுக்குறேன், கடைசியாக கொடுக்குறேன், பார்ப்போம். ஆன்சர் எங்கன்னு காணும் தேடாதீங்க. வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ளே அமுக்கணுன்னே ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போனோடனே ப்ரௌசிங்கில் டவுன்லோடுன்னு காமிக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை 10,000 சரி 20,000 பேர் பார்த்தாலும் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உடனுக்குடன் கண்டிப்பாக தகவல் வரும். 10th முடிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட வீடியோ போடலாம். வணக்கம். இன்றைக்கி நடந்த சயின்ஸ் தேர்வு கொஞ்சம் எளிதாகவும் கொஞ்சம் கடினமாகவும் இருந்துச்சு. என்றைக்குமே மாணவர்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க, நீங்கள் தான் படிச்சிருக்கீங்க. மற்றவங்க உள்ள கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாலும் இப்போ எல்லாமே நீட் பேஸு, அதாவது இப்போ அடுத்து தேர்வு நீங்கள் 12th முடித்தாலும் 10th முடித்தாலும் நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்காண்டியே இந்த கொஸ்டினை கொஞ்சம் உள்ளேருந்து கேட்டிருக்காங்க. மாணவர்கள் எப்படி படிச்சிருக்காங்க, உள்ளேருந்து படிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆராயறதுக்கு தேர்வு வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம தான் கிடச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதை விடுங்க. நம்ம சோசியல் எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். எது எடுத்தாலும் நான் சொல்கிறது, நீங்கள் கஷ்டமோ ஈஸியோ, கொஸ்டின் கஷ்டமாக வந்தாலும் சரி ஈஸியாக வந்தாலும் சரி எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, சோசியலை பொறுத்தவரையும் டைம் லைன், அதாவது மேப்பு, நீங்கள் எப்போ எந்தெந்த வருஷத்தில் என்ன நடந்துச்சு அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேப்பு, வேர்ல்டு மேப்பு ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். ரெண்டில் ஏதாவது ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எது எடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு 2 மார்க்னாலும் சரி, ஒரு 5 மார்க்னாலும் சரி, ஒரு 10 மார்க்னாலும் சரி, எது எடுத்தாலும் ஒரு தலைப்பை போட்டுருங்க. தலைப்பு எப்படி உருவாக்கணும்? இப்போ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த கொஸ்டினில் அந்த கொஸ்டின் கடைசி அதை எடுத்து மேலே தலைப்பு ஒரு பிளாக் பெனில் எழுதி கோடு போட்டு பாயிண்ட்டாக எழுதுங்க. பாயிண்ட்டாக நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்களோ தப்பாக எழுதுறீங்களோ இல்லை ஓட்டி விட்டு எழுதுறீங்களோ நீங்கள் அதை பாயிண்ட்டாக எழுதுங்களேன். நான் அடித்து சொல்கிறேன், எப்படியும் நீங்கள் 80க்கு மேலே தாண்டிடுவீங்க. அதை கண்டிப்பான உறுதி. ஸ்டார் போட்டு பாயிண்ட் போட்டு மேலே தலைப்பு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக தலைப்பு போட்டு பாயிண்ட்டாக எழுதுங்க. மார்க்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு 50 மார்க் எடுக்கிறீங்களா, ஒரு 70 மார்க்காச்சும் வரும். ஏன்னா பாயிண்ட் போட்டு எழுதுறீங்கனால ஒரு 2 கொஸ்டின் கரெக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டக்குன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் வேகமாக கரெக்ட் போட்டு விட்ருவாங்க. அதனால் பாயிண்ட் போட்டு எழுதுங்க, தலைப்பு போட்டு எழுதுங்க. இதுதான் டிப்ஸு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து நீங்கள் மார்க் வந்தோடனே நம்ம சேனலில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுவீங்க. அதனால் தலைப்பு போட்டு பாயிண்ட் போட்டு எழுதுங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட். நானும் மதுரக்காரன் தாண்டா. மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லு. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே கூடவே வரும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.